உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எல்லாம் வல்ல ராமபிரான் பாதத்தை சிக்கன பற்றி கம்பநாட்டாழ்வாரை மனதில் நிறுத்தி இன்றைய நிகழ்வுக்குள் நாம் செல்கின்றோம். கம்பனை போற்றுவோம். ஆன்மீக அன்பர்களே, பொதுவாகவே நாம் இராமாயணத்தில் ஒவ்வொரு பாத்திரங்களை எடுத்து பேசியிருக்கின்றோம். இராமாயணம் காட்டிய அறம் குறித்து பேசியிருக்கின்றோம். இராமாயணத்தினுடைய புகழ் குறித்து, மனித நெறி குறித்து, இரக்கம் குறித்து, இன்னும் சொல்லப்போனால் இராமாயணத்தினுடைய பெரும்பாத்திரம் தொடங்கி சிறுபாத்திரம் வரைக்கும் தனித்தனியாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் கேட்டார், காப்பியத்தை படைத்த காப்பிய கதாநாயகனை படைத்த நாம் காப்பியம் படைத்தவனை என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா என்று. எனவே இன்றைக்கு ராமகாதையை இந்த மண்ணுக்கு தந்த கம்பனை போற்றுவோம். கம்பனை போற்றுவோம். கம்பனை பற்றி சொல்கிறாங்க, 10,000 கவிதையை முத்தாக சத்தாக தந்த கம்பனுக்கு இங்கு இன்னும் யாரும் வித்தாகவில்லை என்று. எப்படி? 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு இன்னும் இங்கு வித்தாக ஈடு இணை இல்லை. அடுத்து ஒரு வரியில் சொல்கிறாங்க, காலமெனும் ஆளியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. சொன்னது யாரு? கவியரசு கண்ணதாசன். யாரை பாராட்டுறதுன்னு இருக்குல்ல, சாதாரண பாமர ஜனம் சொல்லிடுவான் ஒத்த வரியில், கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். பாரதி எழுதினானே, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இதில் இன்னொரு நுட்பம் பாருங்க. பாரதிக்கு 12-13 மொழிகள் தெரியும், எழுத படிக்க பேச. அவன்தான் எழுதினான், யாம் அறிந்த மொழிகளிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாம் அறிகிறது வேற, தெரிகிறது வேற, புரிகிறது வேற. அறிகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அலசி ஆராய்ந்து எல்லாத்தையும் எடை போட்டதில் கம்பனுக்கு தான் முதல். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மண்ணுலகில் வியக்கத்தகு வித்தகத்தை தன்னுடைய எழுத்தாணி கொண்டு எழுதியவன் கம்பன். அதை மூதறிஞர் ராஜாஜி சொல்கிறாரு, ஆற்று நீரும் குடத்து நீரும் கிணற்று நீரும் தாகத்தை போர்க்கும், ஆனால் கங்கையும் காவிரியும் நம் பாவத்தை போக்கும். எவ்வளவு நுட்பமான வரி பாருங்க. ஆற்று நீர், குடத்து நீர், கிணற்று நீர் நம்முடைய தாகத்தை போக்கும், ஆனால் கங்கையும் காவிரியும் பாவத்தை போக்கும். அதுபோல பிற புத்தகங்கள் நம்முடைய படிப்பு தாகத்தை போக்கும், கம்பராமாயணம் நம்முடைய பாவத்தை போக்கும். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் எழுதுகின்றாரா, ராமாயணம் என்கின்ற புத்தகம் என்கின்ற இன்ஜினை பற்றி கொண்டால் வாழ்க்கை என்கின்ற தொடர்வன்றி தொய்வில்லாமல் ராமனைப் போல செல்லும். ராமாயணம் என்கின்ற இன்ஜினை பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற தொடர்வண்டி தொய்வில்லாமல் செல்லும். காரணம் என்னன்னா, இந்த கம்பன் ராமனை காட்டிய விதம், கம்பராமாயணத்தை வடிவமைத்தது, வால்மீகியிலிருந்து வித்தியாசப்படுத்தியது. அதனால்தான் ஒரு புதுக்கவிஞன் சாதாரணமாக சொல்வான், எல்லாருக்குமே தமிழன்னை அவ்வப்போது அழுதபோது பால் கொடுத்தாலாம், ஆனால் கம்பனுக்கு மட்டும் நித்தியம் புத்தம்பொது தமிழ்ப்பாலை கொடுத்தால் அதனால்தான் அவன் 10,000 கவிதையை சத்தாக தந்தான். ஏன் இப்படி கம்பனுக்கு ஓர் அடையாளம்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்களேன். ஒரு மனிதன் தெய்வமாகலாம் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன காப்பியம். இறைவனாக இருந்த ஒருவனை மனிதனாக பிறக்கச் செய்து, அந்த மனிதன் செயற்கரிய செயல்களை செய்தால் இந்த மனிதன் தெய்வமாகலாம் என்று உயர்த்தி காட்டிய பெருமை கம்பனுக்குத்தான் உண்டு. முதல்ல ஒரு நாட்டுக்குள்ளே வரார். ஒரு தேசம் எப்படி,
ஒரே வரியில சொல்றார் தசரத சக்கரம். வரியன் ஓம்பும் ஓர் செல்கதி இனிது காத்து அரசு செய்தான். ஏழை விவசாயி பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டான். வன்மை இல்லையோர் வறுமை இல்லை. அங்கே பிரச்சனைங்கிறதுக்கே இது இல்லை. வாழ்க்கை எப்படிடான்னா, மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வோம்னு புறப்பட்டான்ல, அதுதான் ஒரு தாய் தந்தையை மதிக்கிறது. சரி, இதுதான் இப்படின்னா சகோதர பாசம். அண்ணா சூரிய குலத்தில் பிறந்த நீ இருக்கின்ற போது எனக்கு அரசாட்சியா பாதுகைத்தான்னு கேட்டான்ல, அது அல்லவோ சிறப்பு. அதை விட என்னென்ன அன்பு செலுத்த வந்த குகன் தேவனின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடியன்னு சொன்னானே, அது இல்லை தன்னிலை இழத்தல். இது எல்லாத்தையும் விடுங்க. ஜடாயுங்கிறது ஒரு விலங்கு. ஆனால் சீதைக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் தன்னுடைய அழகை தேய்த்து தேய்த்து ஒளிர்வுடையதாக ஆக்கியதை ராவணனால் வீழ்த்திய போதும் பெண்ணுக்கு துன்பம் வந்தால் இறைஞ்சி உதவ வேண்டும் என்பதை இந்த ராமகாதை காட்டியது. அதனால்தான் தசரத சக்கரவர்த்தி நண்பனாக இருந்த ஜடாயுக்கு ராமன் ஈமக்காரியம் செய்தான். அரக்கர் குலம், யாரிடத்திலும் அறம் இல்லை. ஆனால் உருவத்தில் மட்டுமே அரக்கனாக இருந்து உள்ளத்தில் அறம் வைத்து ஆடவர் திலக நின்னால் அன்று புகழ் அனுமன் எனும் சேடனால் அன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று வீடனன் தந்த வெற்றி என்று ராமனே சொன்னான் என்றால் அந்த வீடனன் என்கின்ற பாத்திரம் சூழ்ச்சியுடையவர்கள்தான் என்றாலும் கூட திரிசடையை சூர்பனகையை காட்டிய கம்பன்தான் திரிசடையையும் நமக்கு காட்டினான். எல்லாம் சரிதான். தன்னுடைய எதிர்நிலை பாத்திரம் நிராயுதபாணியாய் நின்றபோது பாவ மன்னிப்பு தந்து போருக்கு இன்று போய் நாளை வா என்றானே, அதுதான் ராமகாதையின் உச்சம்னு முடிக்கிறான். இப்படி தொட்ட இடமெல்லாம் அறம் பற்றி, சகோதர பாசம் பற்றி, தேசம் பக்தி, தெய்வம் பற்றி, ஒழுக்கம் பற்றி, உதவி பற்றி எல்லாவற்றையும் ஒரு நூலில் சொல்ல முடியும் என்றால் அதுதான்